பிஎஸ்எஸ்ல வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு தானே. ஸோ கேபின் ரைடில் மேட்சை பார்த்துட்டு அதுவும் லாஸ்ட் ஓவரில் டோனி ஆன் ஸ்ட்ரைக். சென்னையிலேருந்து பொள்ளாச்சிக்கு நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 700க்கு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை டு பொள்ளாச்சி கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ வீரா V8ல் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ராவல் இன்றைக்கி. ஸோ வித் பார்த்திங்கன்னா PSS ட்ராவல்ஸ். ஸோ சென்னையிலேருந்து பொள்ளாச்சிக்கு நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ வீரா V8 வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா KMRL நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம். பட் அது வந்து ரொம்ப லாங் ஜேர்னி கிடையாது. பெங்களூர் டு சென்னை தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு லாங் ஜேர்னியாக இருக்க போகுது ஃப்ரம் சென்னை டு பொள்ளாச்சி வயா உடுமலைப்பேட்டை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஜான் மந்தில் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஆச்சு. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா வீராவோட டிஃபால்ட்டான இன்டீரியர்ஸ் தான். ஸோ லக்கேஜ் கேரியர், என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெக் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பில்லோ, ரீடிங் லேம்ப்ஸ், சார்ஜிங் போர்ட்ஸ், ஏசி வென்ட்ஸ் அண்ட் ஒரு பிளாங்கெட் அண்ட் ஆல்சோ ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ 9:45 வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டைமிங் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் பிஃபோர் டைமே வந்துட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டாங்க 9:30 போர்டிங் வந்துடுங்க அப்படின்னு. ஸோ நானும் முன்னாடியே வந்துட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக பஸ் டைமிங் வந்துட்டாங்க. அண்ட் கிளாம்பாக்கம் வந்து போர்டிங் முடிச்சுட்டு கிளம்பவும் செஞ்சுட்டாங்க. ஸோ இன்டீரியர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேசஞ்சர்ஸ் ஆன் போர்டு ஆகிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறினது தான் கிட்டத்தட்ட கடைசி. ஸோ இன்னும் மகேந்திரா சிட்டி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேபின் ரைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு இன்டீரியர்ஸ் சொல்லி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசோக் லைலாண்ட் சேசஸில் பில்ட் பண்ண பஸ்ஸு. 13.5 meters, 36 berth, ஃபுல் ஏசி ஸ்லீப்பர் இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் 8:45 மேலே தான் டிக்கெட்டே புக் பண்ணேன். ஸோ நான் புக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் அப்பர் அண்ட் லாஸ்ட் லோயர் 2 மணி தான் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு சிங்கிள் பர்த்தில். ஸோ வந்து நான் வேறு வழி இல்லாமல் நியூ பஸ் தானே, ஸோ லாஸ்ட் பெர்த்தாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி புக் பண்ணிட்டேன். ஸோ என்னோட டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 698. ஸோ 700, ஆல்மோஸ்ட் 700க்கு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை டு பொள்ளாச்சி கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ வீராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெக் ரூம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மோர் தென் ஆல்மோஸ்ட் ஒரு 6 feet கிட்ட இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கால் வந்து கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக மேலே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. மேலே ஏறுறதுனா ஏறி கூட படுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலபிள் ஏசி வெண்ட். அண்ட் கால் கீழே கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும். அண்டு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ரீடிங் லைட்ஸும் ஆனில் தான் இருக்குது.
மேட்சை பார்த்துட்டு அதுவும் லாஸ்ட் ஓவரில் டோனி ஆன் ஸ்ட்ரைக் சரியான ஒரு ஃபீலிங்கு. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உட்காந்து என்ன மேட்ச் பார்த்துக்கலாம், ஸ்டேடியம் கூட போய் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ட்ராவலர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:40 ஆகுது. ஸோ எங்கே ரீச் ஆகிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விக்ரவாண்டி டோல். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் டிராஃபிக் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சண்டே. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் வீக்கெண்ட் மண்டே வந்ததுன்னா அப்படின்னால ஃப்ரைடேவே ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்கன்றதுனால இன்றைக்கி அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் டிராஃபிக் இல்லை. இப்போ வரைக்கும் ஓவரால் நீட்டாக தான் போயிட்டுருக்குது நம்ம ஜேர்னி. ஸோ கைஸ் அண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:30 ஆகுது. ஸோ உளுந்தூர்பேட்டைக்கு டோலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெகுலராக ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நிப்பாட்டாங்க. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்னி பஸ்ஸோட அசோசியேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் ஸ்டாலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் பிளிக்ஸு, பிஎஸ்எஸ், ஒய்பிஎம், லயன், டிரான்ஸ்கிங், விநாயகர் ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து இங்கே தான் நிற்குது. ஜஸ்ட் ஒரு டீ குடித்தேன், நீட்டாக இருந்துச்சு. அந்த ரெஸ்ட் ரூம் உள்ள நீட்டாக வச்சுருக்காங்க. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல, ஃப்ரீ தான். இதுக்கு முன்னாடி நிப்பாட்டுற இடத்துலாம் பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூம் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. அண்டு மோஸ்ட் ஆஃப் த பஸ்ஸஸ் வந்து இங்கே தான் இதுக்கப்புறம் நிப்பாட்டுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அனைத்து அமளி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் செயல்படும் கேசினோ டீ பாயிண்ட் உங்கள் அன்போடு வரவேற்கிறது. பயணிகளின் வசதிக்காக சுத்தமான கழிப்பறை வசதியுள்ளது. ராயல், வினா, செல்வம், டிரான்ஸ்கிங், ஒய்பிஎம், இன்னொரு ராயல் உள்ள வருது. ஸோ கேபின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டிரைவரோட ஓன் டேஸ்ட்டில் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எமோஜிஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேசஸ் உள்ளே வருது. அண்டு ஹார்ட்டிங் ஷேப்பில் ஒன்று. ஸோ உருமலை எக்ஸ்பிரஸ் அண்ட் இந்த பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிக்நேம் வச்சுருக்கிறாங்க. ஸோ கத்திஜாவா. ஸோ ஆப்போசிட்டில் வர வந்து பார்த்திங்கன்னா கண்மணியா. ஸோ விஜய் சேதுபதி யாருன்னு தான் எனக்கு தெரில. பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா வந்து செம்ம ஃப்ரெண்ட்லி. அதனால் அவர்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கனால எதுவும் பேச முடியலை. இப்போ பொள்ளாச்சி போயிட்டு பங்கில் வச்சு அவன்கிட்ட நீயே ஒரு இன்டர்வியூ எடுத்துக்குவோம்.
2:45க்கு கிளாம்பாக்கம் வந்து கிளம்பி இப்போது 2:45 எங்கே வந்திருக்கோன்னா சேலம் கிட்டே வந்துட்டுருக்குறோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்கும் நான் போய் தூங்கலான் இருக்கேன். 3 மணி நேரம் தூக்கம் போதும் நாளைக்கு ஃபுல் டேக்கு. ஏன்னா எப்பயாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு நல்ல கேபின் என்ன நம்ம மாட்டோம், அதனால் தப்பு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நேரம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதனாலே கொஞ்சம் நேரம் போய் தூங்குவோம். தூங்கிட்டு 6 மணிக்கு வந்து மறுபடியும் நம்ம கேபின் கண்டினியூ பண்ணுவோம். பை. ஸோ கைஸ் அண்ட் பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7:28. ஸோ நம்ம டிரைவர் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் இன்டர்வியூ வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஹாய்ண்ணா. ஸோ ஆக்சுவலாக பொள்ளாச்சி டைமிங் எத்தனை மணிக்கு நம்ம வர வேண்டியது? 7:25. நம்ம எனக்கு தெரிஞ்சு 7 மணிக்கே வந்துட்டோம்ல. அங்கே இறக்கி 6:55க்கு அங்கே கஸ்டமர் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு, ஸோ இது வந்து இவங்களோட பார்க்கிங். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அவங்க வண்டி வீரா ஒன்று நிற்கும், அப்புறம் இந்த பக்கம் கெப்பர்லாம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 வண்டி பார்த்தீங்கன்னா 3 வண்டி, இன்னொரு வண்டி பெங்களூரோட வீரா V8 இங்கே தான் வருமாமா. ஸோ அது கொஞ்ச நேரம் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் ஷாப் இங்கே போயிருக்கு போல். ஸோ ஆனால் அவங்க பேர்னா? என் பேர் பத்மநாபன். பத்மநாபன். கொஞ்சம் சத்தமானா
எந்த ஊர்னா நீங்கள்? எனக்கு திருநெல்வேலியா? சரி சரி. நீங்கள் எத்தனை வருஷம் டிரைவிங்கில் இருக்கீங்க? 5 வருஷமா. 5 வருஷமா பிஎஸ்எஸ் தானா இல்லை? பிஎஸ்எஸ் வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆச்சு. சரி சரி. இதுக்கு முன்னாடி 2 வருஷமா ஊர் வண்டி ஓட்டிட்டு. ஓ சரி சரி சரி. ஓகேண்ணா. இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பிஎஸ்எஸ்ல நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் வண்டியா இல்லை இதுக்கு முன்னாடி ஓட்டிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி BS4 ஓட்டிருந்தேன். BS4. இப்போ நார்மலாக BS4 லேலாண்டுக்கும் BS6 லேலாண்டுக்கும் எப்படி இருக்குண்ணா ஓட்டுறதுக்கு? நான் BS4னா சடன் பிக்கப் ஏறும், BS6 கொஞ்சம் மந்தமா ஏறும். ஆனா அதை விட இது அட்வான்ஸ் டெக்னாலஜி, கொஞ்சம் கார் மாதிரி போகும், ஸ்மூத்தா இருக்கும். சரி சரி சரி. ஆனா BS4ங்கிற ஒரு அட்வான்டேஜ், ஒரு மெக்கானிசம் வந்து நம்மளே பாத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஆத்திரம் நம்மளே பாத்துக்கலாம். BS6ல பார்க்க முடியாது. எதுனாலும் கொண்டு போகணும். அசோக் லைலண்ட் இதுக்கு தான் கொண்டு சரி டிவிஎஸ் தான் கொண்டு போகணும். சரி சரி. ஓகேண்ணா. அது ஒண்ணுதான் இதுல ஒரு மைனஸ். இப்போ நீங்க ரெகுலரா வந்து இந்த சென்னை பொள்ளாச்சி ரூட் தானா இல்ல? நான் ரெகுலரா பொள்ளாச்சி சென்னை மட்டும் தான். சரி சரி. இதுக்கு முன்னாடி ஓட்டி இருந்த வண்டியும் பொள்ளாச்சி சென்னை. சரி சரி. ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ உங்களுக்கு பிஎஸ்எஸ்ல வந்து நாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு தானே நீங்க அதை சொல்லுங்க. ஏன்னா நீங்க இடத்துல ஒரு 3 வருஷமா பிஎஸ்எஸ்ல இருக்கேன்றீங்கல்ல, ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கஸ்டமர் சப்போர்ட் தான் ரொம்ப பார்ப்பேன். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ், ஓகே, அது போக டைமிங், அது போக வண்டி நாங்கள் எப்போவுமே கஸ்டமர் எப்போ பார்த்தாலும் நம்ம வண்டியை ரெக்ஷம் ஏறுற மாதிரி தான் நாங்கள் ரெகுலர் கஸ்டமராக வச்சுருக்கோம். சரி சரி. அதனால் எந்த வித ஏதாவது ரெஸ்ட் ரூம் கேட்டாலும் நாங்கள் 1க்கு 2 3 ட்ரிப் நிப்பாட்டிக்கிறோம். ஆமாம், ஏன்னா மோஸ்ட்டாக இப்போ ஏசினால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மோஸ்ட்டாக ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டுறது தான். அது போக கேட்டாலும் ஒன்று பார்த்து நிப்பாட்டிக்கிறேன். சரி சரி. ஓகே. நான் ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழப்பாடி வரைக்கும் கேபினெட்டில் தான் வந்தோம். இன்னும் செம்ம ஜாலி டைப்பு, ஜாலியாக பேசிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் போய் தூங்கினேன். என்னோட ஆக்சுவலாக லாஸ்ட் பர்த் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் எனக்கு. பட் ஆனால் ஒன்றுமே தெரில, அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான டிரைவிங்கு. அண்டு பொள்ளாச்சி நீங்கள் கண்டிப்பாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அண்ணன் இருக்கிற வண்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும். நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு வரலாம், எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, ஒரு நல்ல ஜேர்னி பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்ண்ணா.